வணக்கம். தினக்குயில் செய்திகள். தங்கச்சிமடம் புனித தெரசால் ஆலயத்தில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டங்கள் உற்சாகத்துடன் தொடங்கியது. ஆண்டுதோறும் டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வகையில் உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. டிசம்பர் 25 இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் பாரம்பரியம் கிபி 336 ரோமானிய பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஆட்சியின் போது தொடங்கியது என்று நம்பப்படுகிறது. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இயேசு கடவுளின் மகனாக கருதப்படுகிறார். அவருடைய போதனைகள் மற்றும் தியாகங்கள் மனித குலத்தின் ஆன்மீக பயணத்தை வடிவமைத்துள்ளன. எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டங்கள் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள தங்கச்சிமடம் புனித தெரசால் ஆலயத்தில் உற்சாகத்துடன் தொடங்கியது. குழந்தைகள், சிறுவர், சிறுமியர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து துள்ளி குதித்து பாடி ஆடிய இந்த கொண்டாட்டங்களை ஆலய பங்கு தந்தை ஆரோக்கிய ராஜா ஆண்ட்ர பிரசாத் நிறைந்த இறையன்போடு தொடங்கி வைத்தார். ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு இறை இயேசுவின் புகழை போற்றி புகழ்ந்து வணங்கினர். வந்திருக்காரு. ஏன் லேட்டுன்னு தாத்தா வரும் கேட்டலாம். எந்த தாத்தாட்ட கேட்கலாம்? நீங்க சொல்லுங்க தாத்தா. ஆமா, தாத்தா பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. எங்க இருந்து வந்திருக்காரோ? பிரான்ஸ்ல இருந்து. நீங்க எங்க தாத்தா வந்திருக்கீங்க? அவர் வந்து ஜப்பான்ல இருந்து வந்திருக்காராம். சரியா தாத்தா? ஏன் லேட்டு? பூசுக்கு வரணும்ல, லேட்டா வந்தீங்க? அவர் பிளைட் தான் புக் பண்ணியிருந்தாரா, திடீர்னு இந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தினால பிளைட் கேன்சல் ஆயிருச்சா? அப்புறம் எப்படி தாத்தா வந்தீங்க? ஆமா, அவரு வேற வழி இல்லாம ஜோன் சைக்கிள் அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. நீங்க யார் சைக்கிள் தாத்தா வந்தீங்க? அவர் டோலா சைக்கிள் எடுத்துட்டு வந்தாராம். பரவாயில்ல, சைக்கிள் கொடுத்து நம்ம பங்குக்கு வர வச்ச அந்த 2 பேருக்கு கை கட்டிருங்க பாப்போம். ஆமா தாத்தா, எங்க பங்குல மக்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு நீங்க மெசேஜ் எதுவும் சொல்லணுமா? ஏதாவது சொல்லுங்க பாப்போம். தாத்தா கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு, சரியா? வேற ஒண்ணும் இல்ல, அதான் இப்படி பேசுறாரு.
தாத்தாட கிறிஸ்மஸ் மெசேஜ் என்னன்னு கேட்டோம். சொல்லணுமான்னு கேட்கிறாரு. சொல்லணுமா வேணாமா? நீங்க சத்தமா சொன்னாலும் அவரும் பேசுவார். சொல்லணுமா வேணாமா? ஆமா தாத்தா, நீங்க சொல்லுங்க. அவர் ஏதோ கார வடை வாங்கி கேட்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு இருக்கும். அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பூசையில எதை பத்தி பிரசங்க கேட்டீங்கன்னு கேட்கிறாரு. என்ன கேட்டீங்க? என்னது மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமா தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஏதோ வான்மொழி மாதிரி கத்துறாரு. அப்படின்னா இன்னைக்கு பூசையில பகிர்தல் தான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். அதனால பகிருங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? சரி தாத்தா, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சொல்லி கொடுத்தது அப்படியே பேசுறாப்புல, எதையும் மாத்தல. ஆமா தாத்தா, எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. அவங்க பாஷையில ஹாப்பி கிறிஸ்துமஸ் எப்படி சொல்றாருன்னு கேட்போமா? தாத்தா எல்லாரும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிருங்க. அட சத்தமா சொல்லுங்க. கையை தூக்கி ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுங்க. இப்ப கடைசியா ஒரு பாட்டு போட்டு தாத்தா டான்ஸ் ஆடி நம்ம தாத்தா வீட்டுக்கு அனுப்பிடலாம். சரியா? வட்டமா இருங்க நடுவுல வாங்க. தாத்தா பெரிய தாத்தா நடுவுல போங்க. நீங்க வட்டம் பாருங்க. வட்டம்